ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்றைக்கி நம்ம RITES, அதாவது ரெயில் இந்தியா டெக்னிக்கல் எக்கனாமிக் சர்வீஸ் லிமிட்டடில் ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த நோட்டிஃபிகேஷன் இட் இஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரூ ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் பிளானிங் எக்ஸ்பர்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கலாம், அதில் நமக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி சிவில் இன்ஜினியர் இன்டர்நேஷ்னல் லெவல், இந்த மாதிரி 15+ போஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த போஸ்ட் நம்ம எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜாக நமக்கு 55 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் பிளானிங் எக்ஸ்பர்ட்டுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வித் 5 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த 15+ போஸ்ட்டுக்குமே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வித் கிராஜுவேஷன் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே இதே மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த காஸ்ட் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபிஷியன்சியில் 65% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் காம்படன்சியில் 35% அப்படின்னு டோட்டலாக நமக்கு 100% வெயிட்டேஜ் இப்படி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட், அதனுடைய பே ஸ்கேல் என்ன, அப்ராக்சிமேட் சிடிசி என்ன அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே ஃபீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை ப்ரொசீஜர் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த எண்ட் ஆஃப் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பீஸ் எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண மாதிரி இருக்காது. ஆனால் அந்த ஆன்லைன் இன்டர்வியூ, அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க்கையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் அட்டன் பண்ணுறதுக்கான வென்யூ அண்ட் டைம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த நேரத்தில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணுமோ அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க.
ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து April 18th அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா May 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்யூ அண்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி அப்ளிகண்ட் லாகின் அப்படின்னு நமக்கு இங்கே இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னா ரெசிடெண்ட் என்ஜினியர் அண்ட் டோட்டலாக நமக்கு 20 போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 40 years எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெசிடெண்ட் என்ஜினியருக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் full-time diploma in engineering in mechanical, production, industrial, manufacturing, mechanical and automobile discipline அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட், டெக்ஸ்டைல், லெதர் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years எதிர்பார்க்குறாங்க. ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன்ஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 2 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் 100% மார்க்ஸுக்கு. ஸோ இதில் நம்ம மினிமம் 50% மார்க்ஸ் ஆகுது ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிளாக இருப்போம். ஸோ 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். 1 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ஃபார் அ டியூரேஷன் ஆஃப் 2.5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம குவாலிஃபை பண்ணியிருந்தால் தான் செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம். ஸோ அதில் முடித்ததுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டில் நம்ம காம்படன்சி டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகணும். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ இனிஷியலாக நம்ம 1 year பீரியடுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெனுமரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பேசிக் பே எவ்வளோ, அலவன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 600+ டேக்ஸ் அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 300+ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணணும். பட் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்துட்டு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், அப்ளிகேஷன் யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இருக்குது.
ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 4+ சப்ஜெக்ட்ஸுக்கு நம்மக்கிட்ட பிளேலிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி மற்ற டிசிப்ளின்ஸ் தான் சிவில் இன்ஜினியரிங்க்கும் நமக்கு சிலபஸ் எல்லாமே வந்து இங்கே கீழேயே வந்து இந்த பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்கான சிலபஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா April 20th ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா April 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இதிலே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much, friends.